Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா The Chronicles of 4.5 Gang 2025ல தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. 5 ஹவர்ஸ்க்குள்ள ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமாவையும் கலந்து தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 5 பேரு ஊருக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பூக்கடை போடலாம்னு சொல்லி ஆசைப்பட்ட நேரத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க எப்படி இவ்வளவு பெரிய கிரிமினலா மாறினாங்க, நம்ம கதையோட ஹீரோக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னாச்சு, எந்த கேங்ஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, போலீஸ்காரங்க இவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களோட வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல எதுக்காக நம்ம கதையோட ஹீரோ புக் எழுதணும்னு நினைக்கிறாரு, அந்த புக்ல அவர் என்ன உண்மையை சொல்லியிருக்காருங்கிறத ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ராவான கேங்ஸ்டர் காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல டார்க் காமெடி அட்டகாசமா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே அந்த கேரக்டரவே வாழ்ந்து மிரட்டி விட்டு சூப்பரான சம்பவத்தை அட்டகாசமா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமாவை ஜஸ்டிஃபை பண்ணி மலையாளம்ல ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் ரொம்ப கிரவுண்டடா ரூட்டடா பேசியிருந்தாலும் கமர்ஷியலும் காமெடியும் மியூசிக்கையும் வச்சு எமோஷன்ஸா ஹைலைட் பண்ணது கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. மொதல் 2 எபிசோட் நச்சுன்னு இருந்துச்சு. 3rd and 4th எபிசோட்ஸ் பயங்கர டல்லா ஸ்லோவா ஆவரேஜான ஒரு ஃபேஸ்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. நரேஷன் எக்ஸிகியூஷனை விட்டது பிளாஷ்பேக்ல எல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பிடிச்சி கிளைமேக்ஸ்ல ஒப்பேத்தி ட்விஸ்ட் கொடுத்து ஃபீல் பண்ணியிருந்தாலும் சீசன் 2க்கு லீட் கொடுத்த ஒரு டெம்ப்ளேட்டட் டிராமால தான் முடிச்சு வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா நல்ல சீரீஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான கலர் டோனுங்கிறத தாண்டி அந்த 90s 80s டிராமால இருக்கக்கூடிய ரியாலிட்டி காட்டணுங்கிறதுக்காக அந்த கேரக்டர் ரொம்ப லைவ்லியான லொகேஷன்ஸா லைட்ஸை யூஸ் பண்ணி அட்டகாசம் பண்ணியிருப்பாங்கிறத இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். சீரீஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சில ஸ்கிப்பபிளான சீன்ஸ் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. பேர் புகழ் பணத்துக்காகவும் பவருக்காகவும் மனுஷங்க எப்படி எல்லாம் நிறம் மாறுறாங்கிறத வச்சு அழகான ஒரு தீமை செட் பண்ணி சோஷியல் மெசேஜுமே சொல்லி கமெண்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டான போலீஸ் ஆஃபீஸருக்குமே ஆப் படிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ்ல. அண்ட் இந்த சீரீஸ்ல ஆக்ஷன் லவ் காமெடிக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து இம்பார்ட்டன்ஸா லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணதுனாலே கேங்ஸ்டர் டிராமாங்கிற ஒரு ஃபீல் இல்லையோ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷன்ஸ் இந்த சீரீஸ்ல சுத்தமா பத்தவே இல்லைங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தா இந்த சீரீஸ் பிளாக் பஸ்டர் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. கேரளாவை சுத்தி இருக்கிறதுனாலே அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அந்த ரியாலிட்டி மட்டும் கனெக்ட்ல லைட்டா மிஸ் ஆச்சு. The Chronicles of 4.5 Gang சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. ஒரு அபவ் ஆவரேஜ் சீரீஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரீஸ் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.